சபரிமலைக்கு செப்பரேட்டா போறவங்க, அதாவது 2 இல்ல 3 பேர் போறவங்க, ஏற்கனவே நம்ம ஒரு 3, 4 கோயில் கவர் பண்ற மாதிரி ஒரு ரூட் சொல்லியிருந்தோம். அதே போலதான் இந்த வீடியோவும். இது வேற ரூட்ல போற மாதிரி இருக்கும். இருந்தாலும் ஒரு 4 கோயில் கவர் பண்ற மாதிரி வரும். அதே தாம்பரம்ல இருந்து கிளம்பக்கூடிய கொல்லம் எக்ஸ்பிரஸ்ல நீங்க வந்தீங்கன்னா காலையில ஒரு 4 மணி போல ஆரியங்காவ் ரீச் ஆயிடுவீங்க. ஆரியங்காவ் ரீச் ஆயிட்டு அதே போல நீங்க ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்கு அங்க கோயிலே இடம் இருக்கு. கோயில்ல உங்களுக்கு பே அண்ட் யூஸ் டாய்லெட் அவைலபிள் இருக்கும். இதே போல நீங்க ஆத்துல இங்க குளிச்சுட்டு நீங்க சாமியை பார்த்துட்டு அடுத்த கோயிலுக்கு நீங்க புறப்படலாம். அடுத்த கோயில் எந்த கோயில் பார்ப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா ஐயப்பன் பாலகனாக காட்சி தரக்கூடிய குளத்துப்புழா பாலசாஸ்தா கோயில் நீங்க பார்க்கலாம். இது எப்படி பார்க்கலாம்னா ஆரியங்காவு கோயிலுக்கு வெளியில வந்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை திருவனந்தபுரம் பஸ் அவைலபிள் இருக்கும். திருவனந்தபுரம் பஸ்ல ஏறி குளத்துப்புழா சாஸ்தா டெம்பிள்னு சொல்லி டிக்கெட் எடுத்துக்கோங்க. ஒரு 40 நிமிஷம் பயணம் வரும். 40 நிமிஷத்துல குளத்துப்புழா கோயிலுக்கு வெளியிலேயே விடுவாங்க. இங்க நீங்க இந்த குளத்துப்புழா பாலசாஸ்தா கோயில்ல சாமியை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க டிஃபன்லாம் முடிச்சுட்டு இங்க இருந்து அடுத்த கோயிலுக்கு நீங்க பார்க்கணும்னா பந்தளம் பேலஸ் கூட நீங்க பார்க்கலாம். குளத்துப்புழா பஸ் ஸ்டாண்ட் போயிட்டீங்கன்னா அங்க இருந்து உங்களுக்கு பந்தனத்திட்டா பஸ் வரும். பந்தனத்திட்டா ஏறினீங்கன்னா ஒன்ஸ் நீங்க பந்தனம் திட்டா ரீச் ஆயிட்டீங்கன்னா அதுக்கப்புறமேட்டு அங்க இருந்து பந்தனம் பேலஸ் போகலாம். பந்தனம் பேலஸ் போயிட்டு அங்க இருந்து டைரக்டா பம்பா பஸ்ஸஸ் அவைலபிள் இருக்கும். இங்க குளத்துப்புழாலை கட் பண்ணி நீங்க பம்பா போகணும்னாலும் பம்பா பஸ்ஸஸ் அவைலபிள் இருக்கும். இந்த சர்க்கிள்ல எல்லா கனெக்டிங் பஸ்ஸும் உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். பந்தனத்திட்டால இருந்து எரிமேலி போகணும்னாலும் எரிமேலி போயிட்டு எரிமேலியும் பார்க்கலாம். நீங்க பந்தனம் பேலஸ் பார்க்கணும்னாலும் பந்தனம் பேலஸ் பார்க்கலாம். மொத்தம் 4-5 கோயில் கவர் பண்ற மாதிரி வரும். இந்த ஏரியாக்குள்ள போனீங்கன்னா ஆரியங்காவு வழியா போனீங்கன்னா இத்தனை கோயில் பார்த்துட்டு லாஸ்டா ஃபைனலா பம்பா வந்து சன்னிதானத்தை நீங்க சென்றடைவீங்க. இதுல தனியா போறவங்களுக்காக தான் மெயினா இந்த வீடியோ. தனியா இல்ல 2 பேர் 3 பேர் தனியா போகும்போது எப்படி போகிறதுன்றத பத்தி கன்ஃபியூஷன் இருக்கும். அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. 2 ரூட் சொல்லியிருக்கோம். மொத்தம் 2 ரூட்லயும் 3-4 கோயில் கவர் பண்ற மாதிரி வரும். நீங்க எந்த ரூட்ல போறன்றது கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் இருந்தா ஃபாலோ பண்ணுங்க.